ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரை கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு தண்ணி வச்சுருக்கிறேன். இது 3 விசில் வரட்டும். 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 5 முந்திரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ரவையும் சேர்த்து வறுத்துக்கலாம். 1 கப்பு ரவை நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுந்தால் போதும், ரொம்பலாம் வறுக்க வேணாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதை இப்போ நம்ம பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. சும்மா இதை நல்லா ஒரு இது இப்படி நசுக்கி விட்டுக்கலாம். அதை அவ்வளோதான். பாசிப்பருப்பை கடைஞ்சாச்சு. இப்போ இதில் நான் 1 கப்பு ரவை எடுத்தேன். 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டு இதை வானலில் நம்ம ஊற்றிக்கலாம். அதை நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். ஆரம்பிச்சிச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை கொட்டி நம்ம கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறுங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்குங்க. இப்போ எண்ணெய் 1 ஸ்பூனு ஊற்றிக்கலாம். நெய் 1 ஸ்பூனு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். என்னுடைய ரவை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். என்னுடைய ரவை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.